திமுக ஆட்சியில நிறைய அறிவிப்பு கொடுத்தார். அதுல நிதி மேலாண்மை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடனை குறைக்கிறது, வருவாயை அதிகரிக்கிறது. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நிபுணர் குழு அமைச்சாங்க. அதுக்கு பிறகு கடன் வாங்கினதை குறைப்பதற்காக நிபுணர் குழு அமைச்சாங்க. குறைச்சாங்களா? கடனை அதிகமா வாங்கிட்டாங்க. எவ்வளவு? 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஓராண்டு பாக்கி, இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. உண்மைதானே? யார் இந்த கடனை கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட, நீங்க உட்பட அத்தனை பேரும் ஸ்டாலின் வாங்கின கடன் நாம தான் கட்டணும். வேற வழி இல்ல. இதுக்காக ஆட்சியை கையில ஒப்படைச்சிங்க.